வரைக்கும் அறிவு கூர்ந்து உங்களுடைய செவியை இந்த அறிவின் பால் செலுத்துகிறோம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசரடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உயர் இருத்தொண்ட தொழுமன் படைத்த திருவாளன் வாசமலர்மன் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் இலைவால் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையறியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செக்கிழார் அடிப்போம் எல்லாம் வல்ல எம்பெருமான் அந்தரும் பன்னார் மொழி எம்மன நமத்திருந்த நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் அஞ்சை களத்து பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி உரையாசிரியர் சிவகோணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து இந்த விழாவை 90வது ஆண்டு விழாவாக மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேக்கிழார் திருக்கூட்டத்தினுடைய திருவடி தாமர்களை எல்லாம் மனமொழிமைகளாலே வணங்கி அதற்கெல்லாம் காரணமாக இருந்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இதற்கு முன்பாக மாசிலாமணி ஐயா அவர்கள் செய்த அந்த தொண்டினை அவருடைய திருவடியை பற்றி பாரம்பரியமாக நம்முடைய கண்ணப்பர் ஐயா அவர்கள் பாடசாலை அன்பர்களோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அத்துணை அன்பர்களையும் திருவடிகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி அமைகின்றேன். யாழ்ப்பாணத்திலே இருந்து இங்கே வந்து நம்ம எல்லாம் நல்ல ஒரு இசை மலையிலே நனைய செய்த நம்முடைய நவரத்தினம் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி மற்றும் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவள்ளில் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். பார்ந்த சிவனை செல்வர்களே, இந்த விழா நமக்கு இன்றைக்கி இப்படியெல்லாம் உட்கார்ந்து சிந்திப்பதற்கு காரணம் நம்முடைய சிவகுணி ஐயா அவர்கள் தான். அவர்களுக்கு துணையாக இருந்தவர் ஆர்கே சண்முகம் செட்டியார் என்று சொல்லி அவர்கள் வந்து முன்னாள் நிதியமைச்சராக நம்முடைய இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பெருமையுடையவர். கொச்சின் சமஸ்தானத்தினுடைய ஒரு திவானாக இருக்கின்ற பொழுதுதான் சிவகணி அவர்கள் அவரிடத்திலே கூறி 1935ஆம் ஆண்டு இந்த அனுமதியை பெற்றார்கள். அதற்கு பிறகு பல இடையூறுகள் வந்தாலும் கூட அந்த பெற்ற அனுமதியை வைத்துக்கொண்டு இன்றைய அளவு வரைக்கும் 90 ஆண்டுகளாக ஒரு தொண்டு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இறைவனுடைய திருவருள் வேணும். அதாவது குலச்சிறை நாயனாருடைய புராணத்தில் ஒரு இடம் வருங்க. குலச்சிறை நாயனாரால் மட்டும் எப்படி வந்து அடியார் தொண்டை சிறப்பாக செய்ய முடியுது அப்படின்னா சேக்கிழார் பெருமான் அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது பெருமானுடைய திருவருள் இல்லைன்னா நடக்காதுங்க. திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர் காரணம் கண்ணுதல் பெருமானருக்கு அன்பர் என பெறல் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இறைவனுடைய திருவருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு தொண்டு நீண்ட காலத்துக்கு செய்ய முடியும். இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு செய்வாங்க, அப்புறம் விட்டுருவாங்க, அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து செய்வாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து ஒரு தொண்டு நிகழ்ந்து வருகிறது என்று சொன்னால் முதல்ல அந்த பெரியோருடைய திருவடியில் நம்ம முதல்ல வணங்கிக்கணும். அதற்கு பிறகுதான் நம்ம வந்து இந்த விழாவிலேயே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கிருந்து எத்தனை ஊர்கள் இருந்து எங்கிருந்து அன்பர்கள் வந்தாலும் கூட அந்த சேக்கிழார் திருக்கூட்டத்தை வந்து நம்ம வணங்கணும் என்று சொல்லி பெருமாளுடைய திருவருளால் அவர்கள் எல்லாம் வணங்கி கொண்டு அடுத்து நம்முடைய சைவத்தில் சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது ஒரு சைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் என்ன செய்யணும்னா பதிகம் பாடிட்டு இருக்கணும். அதற்கு பிறகு அடியாருடைய பெருமைகளை பேசிக்கொண்டு இருக்கணும். இதைத்தான் சேக்கிழார் பெருமான் தொண்டாகவே சொல்றார். பெரிய புராணத்தில் சொல்லப்பட்ட தொண்டு 2. ஒன்று திருப்பதிகங்கள் பாடுவது, இன்னொன்று அடியாருடைய பெருமைகளை பேசுவது. இது எங்கே வருது அப்படின்னா நம்முடைய பெரிய புராணத்தில் திருப்புகலூரில் முருகநாயனாருடைய திருமணத்தில் 6 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்த ஒரே இடம் பெரிய புராணத்தில் முருகநாயனார் திருமணம் தான். ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், சிறுத்தொண்ட நாயனார் 6 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்த ஒரே இடம் பெரிய புராணத்தில் நமக்கு முருகநாயனாருடைய திருமணம் தான். 6 நாயன்மார்கள் திருக்கூட்டத்தோடு அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் அங்கே பதிவு செய்து காட்டுகிறார். திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை அங்கு எடுத்துரை தங்கு ஒருப்படு சிந்தையனாலே உடனுறைவின் பயன் பெற்றார் என்று சொல்லி சொல்றார். அதாவது திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்றுனர். இப்போ தேவார திருவாசங்களை எல்லாம் அங்கே பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை நாயன்மார்களுடைய பெருமைகளை எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி
இப்படி தான் நமக்கு அடியார் பெருமக்கள் ஒன்று சேர்ந்தால் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பெரிய புராணத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு அப்படி தான் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் பதிகமே பாடிக்கொண்டிருந்தோம் இல்லைங்களா திருவருளால். அது அஞ்சை காலத்து பதிகத்தை 3 பதிகத்தை திரும்ப 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 இந்த பாடசாலை அன்பர்கள் மாதிரி வேறு யாராலையுமே பாட முடியாது. அந்த வரிகளை முடிப்பது, மீண்டும் அதிலிருந்து தொடங்குவது, இது ஒரு அழகு, அருமையான ஒரு, அதாவது பண்ணோட பாடுவாங்க, ஒரு பாடல் எடுத்தால் முழுவதும் பாடி முடிச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் அந்த வரியை முடிக்கிறது, மீண்டும் அதை தொடங்கக்கூடிய ஒரு இதே அழகு, அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது என்று சொல்லி நம்ம பதிகங்கள் பாடிட்டு இருந்தோம். இப்போ பெரியவங்களுடைய திருவடியை சிந்திக்கணும் இல்லைங்களா, அடியாருடைய பெருமைகளை பேசணும். அதுக்காகத்தான் இந்த அரங்கம் என்று சொல்லி ஐயா சொன்ன மாதிரி அருணை வடிவேல் முதலியார் போன்ற பெருமக்கள், பாசு மணியம் போன்ற பெருமக்கள், அடியனுடைய குருநாதர் சொக்கலிங்க ஐயா, வையாபுரியார் போன்ற பெருமக்கள் எல்லாம் அலங்கரித்த ஒரு மேடை. அடியனுக்கு எந்த விதத்திலையுமே எந்த ஒரு தகுதியுமே இல்லைங்கிறது தான் உண்மை. கண்ணப்பர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னன்னா அடியாருடைய திருவடியை வணங்கணுங்கிறதுக்காக தான் நானே இந்த விழாவுக்கு வரேங்க, வேற ஒன்றும் இல்லை. அடியார் பெருமக்களுடைய திருவடியை வணங்கிட்டு போனோம்னா, அதாவது நம்ம அடியாரோட இருந்துட்டு போனோம்னா கூட நம்முடைய வினை நீங்கும். அதான் உண்மைங்க. விண்டு ஒளிந்தன நம்முடைய வல்வினை திரு வலஞ்சுழிநாதன் மெய்த்தொண்டரோடு இருந்தமையாலே ஞானசம்பந்த பெருமானே சொல்றார், வலஞ்சுழி பதியத்தில் சொல்றார், நம்முடைய பிராரத்த வினை எப்போ நீங்கும் அப்படின்னா அடியாரோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கும். இல்லைன்னா அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வினை இருக்கும். அதனால அடியாரோடு இருக்கிறது தான் சிறப்பு. நம்பிகளுடைய வரலாற்றில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவருக்கு முன்பாக இருந்த பெரியவங்களை எப்படியெல்லாம் வணங்கினார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்பிகள் அடியனுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கவர்ந்தது 2 இடங்க. அதை சொல்லிட்டு அப்புறமா நான் சரியத்துக்குள்ள போயிடுறேன். நம்பிகளை இறைவன் ஆட்கொண்டு பெண்ணை நல்லூர்களை ஆட்கொண்டு அவர் அப்படியே தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது திரு அதிகை வருகிறார். திரு அதிகை வருகின்ற நேரம் மாலை நேரம். செலவனையும் பொழுதனையும் திருவதிகை புறத்தனைந்தார் சேக்கிழார் பெருமான். திருவதிகைக்குள்ள அவர் போறதில்லை. ஏன் போறதில்லை அப்படின்னா, நாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்டது திருவதிகை. நாவுக்கரசு பெருமானை திலகவதி அம்மையார் திருநீர் கொடுத்து ஆட்கொண்டது. திருவாளன் திருநீர் திலகவதியார் அழிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அப்படி நாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்டது திருவதிகை என்று சொல்லி, அந்த திருவதிகையில் தான் முதலாக நாவுக்கரசு பெருமான் உளவார பணி செய்தது, முதலாக பதிகம் பாடியது. அதனால அந்த ஊருக்குள்ள போக மாட்டேன்னு சொல்றாரு. அவர் போனா அவர் யாரையும் 100 ஆண்டுகள் கழித்து தான் வராரு. இவர் 7ஆம் நூற்றாண்டு, இவர் 8ஆம் நூற்றாண்டு. ஏன் உள்ள யாரும் கேட்க முடியாது. ஆனா நாவுக்கரசு பெருமான் உளவாரம் செய்த அந்த பதியை என்னுடைய காலால் நான் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்றார். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது, உடைய அரசு உலகேத்து உளவார படையாளி விடையவருக்கு கை தொண்டு விரும்பு பெறும் பதியை மிதித்து அணையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே மடைவளர்தன் புறமனையில் சித்தவட மடம் புகுந்தார் என்று சொல்லி அந்த திருவதிக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்தவட மடத்திலே இரவு தங்குகிறார். அப்படி சித்தவட மடத்திலே தங்குகின்ற பொழுது பெருமான் பார்த்தார். ஆனால் சுந்தரன் இங்கு வழிபாடு செய்யாம நாவுக்கரசருடைய திருவடியை வணங்கி கொண்டு அந்த சித்தவட மடத்தில் இருக்கிறதுனால நம்ம அந்த மடத்துக்கு போவோம் என்று சொல்லி பெருமானே அங்கு வருகிறார். அந்த இரவு நேரத்தில் அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அப்படி உறங்கி கொண்டிருக்கிற பொழுது சாமி வர்றாரு. சாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய தலை மேல திருமுடியை வைக்கிறாரு. அதாவது அவர் தூங்குறாரு. எப்படி தூங்குறாருன்னா, திருவதிகை பெருமானுடைய திருவடியை தலை மேல வைத்துக் கொண்டு தூங்கிட்டு இருக்கிறார். அதனால திருவதிகை பெருமான் அங்க கோயில் இல்லைப்பா, அந்த சித்தவட மடத்துக்கு வந்துடுறாரு. சித்தவட மடத்துக்கு அந்த எப்படி சொல்லுவார்னா சேக்கிழார் பெருமான், பூந்தாரான் திருமுடி மேல் பதும மலர் தாள் வைத்த பள்ளி கொள்வார் போல் பயின்றார் அப்படின்னார். அப்படி தாமரை மலர் போன்ற அந்த திருவடியை நம்பிகளுடைய திருமுடி மேல வச்சு அப்படியே தூங்குற மாதிரி படுத்திருக்கிறார் சாமி. இப்ப நம்பிகளுக்கு என்னன்னா, தூங்கிட்டு இருக்கிற பொழுது யாராவது கால் போட்டா நம்ம எந்திரிப்போம் இல்லையா? அவர் எந்திரிச்சாரு. எழுந்திரிச்சு கேட்கிறாரு, அருமறையோய் உன்னடி என் சென்னியில் வைத்தனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்படியே ரொம்ப வயதான ஒரு வேதியர் போல வருகிறார் பெருமாள். அருமறையோய் உன்னடி என் சென்னியில் வைத்தனை என்னன்னு கேட்டதுக்கு சாமி சொல்றாரு, அவர் வயசாகி போச்சான். சாமி சொல்றாரு, வயசாகி போயிருச்சு, எனக்கு திசையதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாராம். திசையறியா வகை செய்தது
என்னுடைய மூப்புக்கான் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்றாரு. என் திசை காவலனாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு திசை தெரியலையா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துல போய் படுத்தார். அங்கேயும் வந்து சாமி மீண்டும் அவர் தாழ் நீட்ட அப்படின்னார். அதுக்கு சுந்தரர் கேட்கிறாரு, என்னை பலகாலம் விதித்தனை நீ யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமா கேட்கிறாரு. அப்பதான் வந்து சாமியே சொல்றாரு, கங்கை சடை கறந்த பிறான் அறிந்தலையோ எனக்கு கறந்தான் அப்படின்னு சேக்கிழார் பெருமான். கங்கையை சடையில மறைச்சு வச்சிருக்கக்கூடிய பெருமான் கேட்கிறாரா, இன்னுமா உனக்கு தெரியல சுந்தரா அப்படின்னு கேட்டதுக்கு பிறகுதான் வந்தது அதிகை பெருமான் சொல்லி உணர்ந்து அப்பதான் அந்த பதிகம் பாடுறாரு. தம்மான எரியாத சாதியார் உளரோ என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அதாவது எல்லா ஜாதி இருக்கு, இறைவனை கூட உணர முடியாத ஒருத்தர் இருக்குன்னா அது நான் தான் என்று சொல்லி இப்படி இறங்கி பாடிய திருப்பதிகம் அந்த பதிகம். அதுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை வணங்கி அவர் உள்ள போகாம அந்த மடத்துல இருந்ததுனால சிவபெருமான் திருவடி கிடைச்சது. இது ஒரு இடம். இன்னொரு இடம் வந்து எங்கன்னா நம்முடைய புகழி வேந்தர் இல்லைங்களா, தவ முதல்வர் ஞானசம்பந்தர் பெருமான், அவர் தான் எல்லாரத்தை விட பெரியவர் இல்லைங்களா. அவர் அவதரித்த பதி சீர்காழி. அப்ப சீர்காழி செல்லுகின்ற பொழுது நினைக்கிறாரு, ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த இந்த பதி, இதை நமக்கெல்லாம் இந்த உணர்வு வரணும். அதாவது போகாம நம்ம இருக்க முடியாது, ஆனா அந்த கொஞ்சமாவது அந்த 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 இடத்துக்கு போற பொழுது அந்த பெரியவங்களை நினைச்சிட்டாவது நம்ம போகணும். அங்கதான் சொல்றாரு, அப்படி ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த பதிக்குள்ள நான் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி ஊர் எல்லையில வளமா வர்றாருங்க. ஊர் எல்லையில வளமாக வருகின்ற பொழுது சாமி என்ன பண்ணாருன்னா, அப்படி எதிரில் போனாராம் பெருமான். எதிரில் போய் அங்க கைலை காட்சி கொடுக்கிறார். இது ஒரு பரமாச்சாரியாரை வணங்கி திருவடி கொடுத்தாரு. இன்னொரு பரமாச்சாரியாராக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானை அப்படி வணங்கி ஒரு எல்லையில சென்று கொண்டு இருக்கிற பொழுது கைலை காட்சி கொடுக்கிறாருங்க. அதை எப்படி சொல்றாருன்னா சேக்கிழார் பெருமான், பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளும் நான் நிதியேன் என்று ஊர் எல்லையில் வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் கொல்லுமால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவ்வளவு அழகா சொல்வார். அப்ப அங்க வந்து கைலை காட்சி கொடுக்கிறார். இந்த சாதலும் பிறத்தலும் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை அங்கதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுறார். அதில் தான் சொல்றாரு, காதில்வில் குலையனை கல்மல வளனக கண்டு கொண்டேனே என்று சொல்லி அந்த பதிகத்தில் பாடுறார். அப்படி இந்த ரெண்டு பெரியவங்களையும் அவர் மதித்தது இருக்குது பாருங்க. அதான் இறைவன் வந்து நம்முடைய சிவபிரகாச சாமிகள் சொல்லுகின்ற பொழுது, அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உறந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டுவன இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவார் என்னை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவாய் திகழும் முதல்கண் பெருமானே என்று சொல்லி சிவபிரகாச சாமிகள் நான்மணி மாலையில் சொல்றார். அப்படின்னா அறிந்து செல்வம் உடையானாம் ஒரு அழகைப்பதியை தோழமை கொண்டு, சிவபெருமானுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல செல்வந்தன் குபேரன் வந்து தோழனா இருக்கிறாரு. இப்ப சாமி நினைச்சாராம், நல்ல அறிவாளி ஒருத்தர் நமக்கு தோழனா வேணும்னு நினைச்சாராம். அதுக்காக சிவபெருமான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாராம். சொல்றாரு சேக்கிழார் பெருமான், வேண்டுமென இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி காத்து கொண்டிருந்த பொழுதுதான் நம்பிகள் அவதார உடனே நம்பிகளை தன்னுடைய தோழராக ஏற்றுக்கொண்டார். அதான் அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உறந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டுமென இருந்து, அது என்ன சொல்றாரு பாருங்க, துறந்த முனிவர்களும் பறவை துணைவானனை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவாய் திகழும் முதல்கண் பெருமானே என்று சொல்லி நம்முடைய சிவபிரகாச சாமிகள் சொல்வார். அப்படி பல பெருமைகளை கூட அடக்கியவர் வந்து நம்பிகளுங்க. அதாவது சாதாரணமா நம்ம அவரை நினைக்க முடியாது. இந்த இடத்துல தான் அவர் வந்து வெள்ளை யானையில ஏறியது அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். வெள்ளை யானை எப்படி ஏற்றப்பட்டார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. யாரை அனுப்புறார் பெருமான்? எல்லாத்துக்கும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய திருமால் வர்றான், இந்திரன் வர்றான், அதே மாதிரி எல்லா தேவர்களும் வந்து அப்படியே அவர் முன்னாடி நிற்கிறாங்க, ஏவல் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அவ்வளவு பெருமையுடையவர் நம்முடைய நம்பிகள். நம்பிகளுடைய வரலாற்றை சிந்திக்கணும்னா நமக்கு 5 சரிதம் முழுசு சிந்திக்கணும். அப்போதான் நம்பிகள் வரலாற்றை சிந்திக்க முடியும். எல்லாம் நம்முடைய திருமலை சிறப்பு, தடுத்தாட்கொண்ட புராணம், அதற்கு பிறகு ஏர்கோன் கழிக்காம நாயனார் புராணம், சேரமான் பெருமான் நாயனார் புராணம், வெள்ளானை சருக்கம், 5 சருக்கங்கள் முழுமையாக சிந்திச்சா தான் நம்பிக்கையுடைய வரலாற்றை நம்ம சிந்திக்க முடியும். அவ்வளவுலாம் முடியாது. இப்போ நம்ம என்ன அப்படின்னா, நம்பிகளுடைய அந்த வெள்ளானை சருக்கம் அதை எப்படி, அதாவது சேரமான் பெருமான் நாயனாரை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. எப்படி சேரரும் இவரும் நண்பர்கள் ஆனாங்க அப்படின்னா, பெருமானுடைய திருவருட் கருணை தான் அதுக்கு உதவி செய்தது. சாமி தான் சேர்த்து வச்சார். சேரமான் பெருமான் நாயனார் இந்த மகோதை என்று சொல்லக்கூடிய இந்த பதியில் இருக்கக்கூடிய ஒரு அரச வம்சத்தை சார்ந்தவர்.
அவர் வந்து சின்ன வயசுலேயே பட்டத்துக்கு வந்துடுறார். பெருமாக்கோதையார் என்று சொல்லுவது அவருடைய திருநாமம். அந்த காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசன் வந்து திருவடி அடைகின்ற பொழுது அப்போ இவருக்கு வந்து பட்டம் சூட்டுகிறார்கள். இவர் என்னன்னா சின்ன வயசுலேயே வந்து உலக இயல்பு, அரச வாழ்க்கை, இதெல்லாம் வந்து உலகத்தில் நிலையற்றது. எது நிலையானது அப்படின்னா பெருமானுடைய திருத்தொண்டு மட்டும்தான் நிலையானது என்று சொல்லி உணர்ந்தவர் பெருமாக்கோதையார். சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது சேரர் குலம் செய்த ஒரு பெரும் தவம் இவர் வந்து அந்த குலத்தில் அவதரிக்க பெற்றார் என்று சொல்லி சொல்வார். அதை சொன்னார். அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா உலக இயல்பும் அரச இயல்பும் உறுதியல்ல என்று உணர்வார். புலரி எழுந்து உணல் மூழ்கி புனித வெண்ணீற்றினுள் மூழ்கி நிலவும் நந்தவன பணிகள் நீண்டு செய்து மலரும் முகையும் கொண்டு அணைந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவருடைய இயல்பை சொன்னாருங்க. அதாவது அவர் ஒரு அரசனாக இருந்தாலும் கூட என்ன செய்வார் அப்படின்னா நந்தவனத்தில் வந்து நீர் பாய்ந்துவார். நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து பெருமானுக்கு கொடுப்பார். இது போன்ற தொண்டுகளை எல்லாம் செய்திருக்கிறார். ஒரு அரசராக இருந்தாலும் அடியார்கள் மேல அளவற்ற அன்பு வச்சிருக்கிறார். அவர் வந்து களரிற்றறிவான் பெயர் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து அரசராக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது பெருமான் அவர் விண்ணப்பம் வைக்கிறார். என்ன விண்ணப்பம்னா நான் இறை தொண்டு தான் செய்து கொண்டிருப்பேன். இறை தொண்டு செய்து கொண்டிருக்கிற பொழுது உலக உயிர்கள் ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னு மனசுல நினைச்சா எனக்கு அது தெரியணும். அந்த மாதிரி ஒரு வரம் கொடுத்தா மட்டும்தான் நான் அரசு பதவி ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இறைவன் அந்த நாட்டில் கொடுக்கிறார். அதான் களரீற்று அறிதல் அப்படிங்கிறது. களரீற்று அறிதல்னா உலக உயிர்கள் யாரு என்ன மனசுல நினைச்சாலும் அவருக்கு தெரியும். அதுதான் கடைசியா கைலாயம் போறதுக்கும் அவருக்கு காரணமா இருந்தது. இப்ப அவருக்கு அந்த அதை பெற்றுக்கொண்டு அரசனாக பதவி ஏற்று ஒரு நாள் அவர் வந்து அப்படியே நகர்வலம் வருகின்ற பொழுது பட்டத்து யானையில நகர்வலம் வருகின்றார். பட்டத்து யானையில் நகர்வலம் வருகின்ற அதாவது நாமெல்லாம் வந்து திருநீர் வச்ச அடியார்களை அந்த வேடமிட்ட அடியார்கள் எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு அரசனாக இருக்கக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார் சொல்லி காட்டுறார். மலைநாட்டில் அவதரித்த நாயன்மார்கள் 2 பேர். ஒருவர் சேரமான் பெருமான் நாயனார், இன்னொரு விரல்மண்ட நாயனார். விரல்மண்ட நாயனார் அவதரித்தது செங்கனாச்சேரி என்று சொல்லக்கூடிய திரு செங்குன்றூர். இந்த நாயனார் அவதரித்தது இங்க. அப்படி பட்டத்து யானையில் வருகின்ற பொழுது ஒரு ஊர் வண்ணான் சலவை தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி அவர் அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த துணியெல்லாம் வெளுத்து அந்த மண்ணெல்லாம் அவர் மேலே பட்டு மலையில நனைந்து வெயில்ல காய்ந்ததுனால பார்க்கறதுக்கு அந்த திருமேனி எப்படி இருக்குதுன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது. அவர் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா சிவஞான சித்தியார் ஆசிரியர் சொல்லுவாருங்க. அதாவது நல்ல பக்குவமான அடியார்களுக்கு பார்க்கறதெல்லாம் சிவமா தெரியுமா சொல்றாருங்க. அதாவது பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னு சொல்லி சொல்றார் சித்தியார்ல. அவர் ரொம்ப பக்குவமா இருக்கிறதுனால அந்த ஓர்மன் படிந்த அந்த திருமேனி அவர் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா அப்படி திருநீர் பூசிய திருமேனியா தெரியுது. பட்டத்து யானையிலிருந்து அப்படியே கீழே இறங்குறாரு. கீழே இறங்கி வந்து அவர் போய் அப்படியே வணங்குறாருங்க. அப்படியே வணங்குறத எப்படி சொல்றாருன்னா அவர் வணங்கின உடனே அந்த வண்ணானுக்கு அப்படியே எல்லாம் உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுது. ஏன்னா பக்கத்தில் வரக்கூடிய பரிசனங்கள் இருக்கிறாங்க பாருங்க. அமைச்சர்கள் வருவாங்க, படை தளபதிகள் வருவாங்க. ஏன்னா உனக்கு அவ்வளோ வாய்ப்பு போச்சா, அரசர் வர தெருவில் தான் நீ வருவியான்னு பேசுவாங்களா இல்லையா? அதனால் அதை சொல்றாரு. சேரர் பெருமான் தொலைக்கண்டு சிந்தை கலங்கி முன்வணங்கி யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படிங்கிறார் அவரு. அதற்கு அரசர் சொல்றாரு அடியேன் அடிச்சேரன் திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாலே ஏகமனம் ஒளிந்தார் அப்படின்னாரு. அப்படின்னா திருநீற்று வேடத்தை பூசுறது ஒரு புண்ணியம், அதை நினைக்கிறதே ஒரு புண்ணியமா சேரமான் பெருமான் நாயனார் சொல்றாரு. உன்னை பார்த்ததுனால திருநீற்று வேடம் எனக்கு நினைவுக்கு வந்தது, நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த வண்ணானை தேற்றி அனுப்பினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அவர் அடி வண்ணான்னு சொன்னதுக்கு இவர் சொன்ன வார்த்தை என்னன்னா அடியேன் அடிச்சேரன் என்று சொல்லி வணங்கி அதற்கு பிறகு அவர் செல்லுகிறார். அப்படி இந்த நிகழ்வை வைத்துக்கொண்டு பிற்காலத்தில் வந்த தர்மபுரியில் ஒரு அரசர் தன்னுடைய மகனுக்கு பெயர் வச்சிருக்கிறாராம். என்ன பேர் வச்சிருக்காருன்னா வண்ணானை கும்பிட்டான்னு பேர் வச்சிருக்காரு. நம்ம குழந்தைகளுக்கு வச்சா ஒத்துக்குவாங்களா? வண்ணானை கும்பிட்டானே ஒரு அரசரே பெயர் வச்சிருக்கிறாரு. அந்த குழந்தை இளவரசனா வரப்போகுது. தகடூர் என்று சொல்லக்கூடிய தர்மபுரியில நம்மளோட சென்னிப்பையா வந்து இந்த குறிப்பை கொடுத்தாங்க. ஆமா, அந்த கல்வெட்டுல இருக்கு. அந்த கல்வெட்டுல வண்ணானை கும்பிட்டான் என்று சொல்லி அந்த பெயர் இருப்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அவ்வளவு அடியார்கள் அன்புடையவர் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார். தினசரி அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய சபாபதி தான் அந்த நடராஜ பெருமான் தான்.
அவருக்கு தினசரி சிவ பூஜையில் சிலம்பொலி கொடுத்த பெருமான் அவர் தான். அஞ்சை கிழத்து சபாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. கேரள மாநிலத்திலேயே பள்ளியற பூஜை நடக்கக்கூடிய ஒரே கோயில் இந்த கோயில் தான். அது ஒரு பெருமை இந்த கோயிலுக்கு உண்டு. வேற எந்த கோயிலையும் பள்ளியற பூஜை இருக்காது. நம்ம அஞ்சை கிழத்துல நீங்கள் இன்னைக்கு இரவு இருந்து பாருங்க, பள்ளியற பூஜை நடக்கும். அடியாரெல்லாம் பார்த்துருக்குறேன், ரொம்ப அருமையாக செய்வாங்க. அப்படி தினசரி அவர் சிவபூஜை செய்வார். அப்படி சிவபூஜை செய்கின்ற பொழுது எப்பொழுதும் பெருமானுடைய திருச்சிலம்பு ஓசை கேட்கும். திருச்சிலம்பு ஓசை கேட்டால் தான் பூசையை நிறைவு செய்வார். இல்லைன்னா அந்த ஓசை கேட்கலைன்னா நம்ம பூசையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதாக அவரை கருதி கொள்வார். அப்படி ஒரு நாள் அந்த திருச்சிலம்பு ஓசை கேட்கலை. அப்படி கேட்காதனால அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, திருச்சிலம்பு ஓசை கேட்கலைன்னா சாமி பூசைக்கு வரலன்னு அர்த்தம். சாமி பூசைக்கு வராத ஒரு பூசையை நம்ம செஞ்சு இந்த உடம்பை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த உடம்பால் நீ ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த உடம்பை நீக்கி கொள்ளுவதே மேல் என்று சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த உடம்பை கீறிக்கொள்ள முற்படுகின்ற பொழுது பெருமானுடைய சிலம்போசை கேட்கும். அப்பதான் சாமி சொல்றாரு, ஒன்றிய சிந்தையினால் ஆரூரன் மன்றில் நின்று உரைசியல் பதிகம் பாட கேட்டு வர தாழ்த்தோம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. நம்பி ஆரூரன் என்று சொல்லி சிதம்பரத்துல திருப்பதிகம் பாடிட்டு இருந்தான். எப்படி பாடினான் அப்படின்னா, ஒன்றிய உணர்வால் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். ஒன்றிய உணர்வால் உரைசியல் பதிகம் பாடுதலால் அப்படின்னார். அப்படி அந்த பதிகத்தை கேட்டுட்டு கொஞ்சம் வரதுக்கு தாமதமாயிருச்சு அப்படின்னு சொல்ல வந்தான். அப்படி ஒருத்தர் பாடி இருக்கிறாரா, இறைவனே நின்று கேட்டு வர தாழ்த்தோம் சொல்லக்கூடிய அளவுக்கு பதிகம் பாடியவரை நம்ம போய் நேரில் பார்த்து அவர் வணங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் சேரமான் பெருமான் நாயனாருக்கு மனையிலே தோன்றுகிறது. அதற்கு பிறகுதான் மலைநாட்டிலே இருந்து அவர் இது ஆரூர் போகணும்னு நினைக்கிறார். நம்பிகள் இருக்கிறது ஆரூர்ல. செல்லுவதற்கு முன்பாக அந்த அறிவித்த கூத்த பெருமானை எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க பெரியவங்க. அதை இவங்க ரெண்டு பேர்த்தை சொன்னது யார் அப்படின்னா கூத்த பெருமான் தானே. அதனால முதல்ல கூத்த பெருமானை வணங்கி அதற்கு பிறகு திருவாரூர் சென்று நம்பிகளை வணங்குவது என்று சொல்லி அவர் திருவாரூர் செல்லுகின்றார். அப்படி திருவாரூர் சென்று அங்கு வழிபாடு செய்கின்ற பொழுதும் அவருக்கு இந்த சிலம்போசை கேட்கிறது. பெரிய புராணத்துல இந்த ஒரே நாயன்மாருக்கு தான் சிலம்போசை கொடுத்தது இறைவன். ஆமா, மணிவாசக பெருமானுக்கு கிடைத்ததாக அவரே திருவாசகத்தில் பாடுறார். வாத ஊரினில் வந்தினை தருளி பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் அப்படிங்கிறார். இந்த பெரிய புராணத்துல அந்த சிலம்போசை கொடுத்தது சேரமான் பெருமான் நாயனாருக்கு என்று சொல்லி குறிப்பு இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவர் பொன்வண்ண தந்தாதி என்று சொல்லக்கூடிய பதிகத்தை அங்க பாடுறார். ரொம்ப அருமையான ஒரு அகத்துறை பதிகம். அதாவது இறைவனை தன்னுடைய தலைவனாகவும் தான் ஒரு தலைவியாகவும் இருந்து பாடிய திருப்பதிகம் பொன்வண்ண தந்தாதி. ஒரு வருஷம் நம்ம இங்க சிந்திச்சிருக்கிறோம், பல அன்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும். பொன்வண்ணத்து திருவந்தாதையும் ஞானபுலா ரெண்டும் சிந்திச்சோம். ரெண்டுமே அகத்துறை பாடல் தான். அதை முடித்து கொண்டு திருவாரூர் செல்லுகிறார். அப்படி திருவாரூர் செல்லுகின்ற பொழுது அவருக்கு அங்க அடியார் பெருமக்கள் எல்லோரும் அவரை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். அப்படி ஆலயத்துக்கு வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுதுதான் ஏற்கனவே நம்பிகள் யாரு, தம்பிரான் தோழர் இல்லையா, நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னு சொல்லி இறைவனே சொல்லிய ஒரு பெருமை நம்பிகளுக்கு உண்டு. பெருமானே தோழராக தன்னை அறிவித்தது. இப்ப அடியார் எல்லாரும் சேர்ந்து சேரமான் தோழர் என்று சொல்லி அங்கதான் சொல்றாங்க. திருவாரூர்ல தான் சேரமான் தோழர் அப்படின்னு சொல்லி சொன்னது. அப்ப சுந்தரருக்கு ஒரு பெருமை என்னன்னா, இறைவனும் தோழர், அப்புறம் அரசரும் தோழர். இறைவனே தோழர், தம்பிரான் தோழர், அதே மாதிரி சேரமான் தோழர். அங்கு பறவை நாச்சியார் அடியாருக்கு உண்டான ஒரு உபசரிப்பும் அரசருக்கு உண்டான ஒரு உபசரிப்பு இரண்டையும் அங்க செஞ்சாங்களாம். இரண்டு பெருமக்களும் அங்க ரொம்ப நாள் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் சேரமான் பெருமாள், நீங்க மலைநாட்டுக்கு வரணும், மலைநாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் வைக்கின்ற பொழுதுதான் அவர் அங்கிருந்து புறப்பட்டு இரண்டு பேரும் வருகிறார்கள். அப்படி பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது மதுரை என்பதி, கோடியக்கரை, திருமறைக்காடு இப்படி எல்லாம் வழிபாடு செய்கின்றார்கள். அப்போ கோடியக்கரை செல்லுகின்ற பொழுதுதான் பெருமானுடைய திருமேனி அந்த கடல் காற்று பற்று அப்படியே அரித்த திருமேனி, அது கடல் காற்று பற்று பற்று அந்த திருமேனி எல்லாம் அப்படியே அரிச்சு போயிருக்குது. அங்கதான் பாடுறாருங்க சுந்தரர். எப்படி பாடுறாருன்னா, கடிதாய் கடல் காற்று வந்தற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடி குலகரையே அடிகேல் யாதுணையாய் இருந்தேன் என்று சொல்லி, அதாவது இந்த காட்சியை பார்க்கறதுக்கு என்னுடைய கண்கள் ரொம்ப கொடுமையான கண்கள்,
சாமியை பார்க்கிறாரு. சாமியை பார்த்த உடனே திருவேணி இப்படி அரிச்சு போயிருச்சுன்னு சொல்லி ரொம்ப வருந்தி பாடிய ஒரு திருப்பதிகம் அந்த கோடியக்கரை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். கொடியேன் கண்கள் கண்டன கோடி குலகரை அப்படின்னா சிவலிங்க திருவேணி அவங்கெல்லாம் எப்படி பார்க்கிறாங்கன்னா ஒரு உயிருள்ள பொருளாகவே பார்த்தார்கள். நம்முடைய கண்ணப்ப நாயனார் எப்படி பார்த்தார் அப்படின்னா, தன்னந்தனியாக இருக்கிறீங்க பெருமானே, கூட ஒருத்தருமே துணை இல்லை, இந்த மாதிரி காட்டில் யார் இருப்பாங்க, வேடுவர்கள் தானே இருப்பாங்க, இப்படி இருக்கலாமான்னு சொல்லி வருத்தப்பட்டாராம். வெம்மர குலத்து வந்த வேட்டுவ சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிரு கானந்தன்னில் உம்முடன் தனியாயுள்ளார் ஒருவருமின்றி கெட்டேன், இம்மலை தனியே நெருங்கி இருப்பதே என்று நினைவார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்க சொல்றார் கண்ணப்ப நாயனார. அந்த ஒரு உணர்வு நம்பிகளுக்கும் கோடியக்கரையில் வருகிறது. அப்படி வருந்தி பாடி அந்த திருப்பதிகத்தை முடித்து கொண்டு பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு செல்லுகின்ற பொழுது திரு கண்டியூர் செல்லுகின்றார்கள். கண்டியூர் சென்று வழிபாடு செய்து கொண்டு அந்த கண்டியூர்ல சேரமான் பெருமான் நாயனாரும் நம்பிகளும் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த பொன்னி நதி எப்படி பெருக்கெடுத்து ஓடியது அப்படின்னா 7 கடல் ஒன்று சேர்ந்து போனா எப்படி இருக்கும், அது மாதிரி வெள்ளம் போச்சான். அந்த அளவுக்கு வெள்ளம் செல்லுகிறது. சேரமான் பெருமான் நாயனாருக்கு நல்லாவே தெரியும். அப்பெல்லாம் பாலம் கிடையாது, அந்த பக்கம் போக முடியாது அப்படிங்கிறது சேரருக்கு தெரியும். ஆனாலும் என்ன நினைக்கிறாருன்னா, குருநாதர் எப்படியாவது கூட்டிட்டு போயிடுவார். சேரர் எப்படி நினைக்கிறாருன்னா, சுந்தரர் தோழராக இருந்தாலும் கூட குருநாதராக நினைக்கிறாரு. குருநாதர் எப்படி இருந்தாலும் கூட்டிட்டு போயிடுவார்னு சொல்லி அவர் சொல்றாரு, ஐயாற்று பெருமானை வழிபாடு செய்யணும் என்று சொல்லி சொன்ன உடனேயே இந்த கரையிலிருந்து நம்பிகள் பாடுறாருங்க. பரவும் பரிசு ஒன்று அறியேன் நான், பண்டே உன்னை பரவாதை, இரவும் பகலும் விரிந்தாலும் எய்த நெய்ய மாட்டேன் நான் என்று சொல்லி அந்த பதிகத்தை பாடுகின்ற பொழுது, அரவந்தரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்று சொல்லி அந்த பதிகம் முழுக்க அப்படியே ஒரு ஓங்கார மிகுதியிலேயே பாடுவார். அப்படி இந்த கரையிலிருந்து அவர் பாடிய திருப்பதிகமானது அந்த கரையில் இருக்கக்கூடிய ஐயாற்று பெருமானுக்கு கேட்டுச்சான். சேக்கிழார் பெருமான் அதை எப்படி சொல்றாருன்னா, ஒரு கன்று குட்டி ஆற்றுக்கு இந்த பக்கம் நிற்குது, தாய்ப்பசு அந்த கரையில் இருக்குது. கன்று குட்டி இங்கிருந்து அம்மானு கத்துச்சான், தாய்ப்பசுவும் அங்கிருந்து ஓலம் விட்டுச்சான். சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, மன்றில் நிறைந்து நடமாட வல்லார், மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் தொல்லை ஐயா அச்சில் கன்று தடையுண்டு எதிரலைக்க கதவை கிடைக்கும் புனிற்றா போல் ஒன்றும் உணர்வால் குறைசேர் பதிகம் பாட நின்று மொழிந்தார் பொன்னிமா நதியும் நீங்கி நெறிகாட்ட என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவர் பாடி முடிக்கிறார். அந்த ஓடிக்கொண்டிருந்த வெள்ளம் அப்படியே நிற்கிறது, காவிரி அப்படியே நிற்கிறது, என அணைகட்டாமையே காவிரி நிற்கிறது. அந்த வந்த வெள்ளம் எல்லாம் அப்படியே மேலே ஏறிட்டே இருக்குதான். சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, துங்கமா மறை போல் அப்படின்பாரு. அப்படி இமயமலை போல அந்த வெள்ளம் ஏறி நிற்கிறது. பார்த்தாங்க, வலி ஆயிடுச்சு. ஆனால் வலியானாலும் பருக்கை கற்களா இருக்குதான். பருக்கை கற்கள்ல போய் எப்படி இறங்கி போக முடியும்? நம்பிகளுடைய கால் என்ன ஆகிறது? சாமி பார்த்தாரு, தன்னுடைய தோழருடைய கால் இந்த கல்லிலையா நடக்கிறது. மணல் பறை போட்டாராம். சேக்கிழார் பெருமான் அதையும் சொல்றாரு. மணல் பறை போட்டு 2 பெருமக்களும் இந்த கரையிலிருந்து அந்த கரை சென்று வழிபாடு செய்து கொண்டு ஐயாற்றை வழிபாடு செய்து திரும்ப இங்க வருகின்ற வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கு. அதற்கு பிறகு வெள்ளம் எப்பொழுதும் போல் பொன்னியிலே ஓடியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். அதற்கு பிறகு மலைநாடு வருகிறார். மலைநாடு வருகின்ற பொழுது அவர் முதல் 2 முறை மலைநாடு வரார். முதல் சேரமான் பெருமான் கூட சேர்ந்து வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அதை சேக்கிழார் பெருமான் சொல்றதே ஒரு அழகா சொல்வார். அதாவது குலவும் நாட்டின் அகம்புகந்தார், குலவும் என்னுள் அகம்புகுந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். இந்த நாட்டுக்கு பேரு குலவு நாடுன்னு ஒரு பெயர் இருக்கு. மலைநாட்டுக்கு குலவு நாட்டில் அகம்புகுந்தாராம். சேக்கிழார் பெருமான் சொல்றது, சுந்தரர் இங்க இந்த மலைநாட்டுக்குள்ள வந்த உடனேயே என்னுடைய உள்ளத்துக்குள்ள புகுந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அப்படி இங்க வருகின்ற பொழுது அவருக்கு சிறப்பான வரவேற்பு. அப்படி எல்லோரும் நம்ம நேற்று இரவு இங்க மலரும் அந்த பொரியும் சேர்ந்து நம்ம எல்லாம் தூவி வரவேற்றும் இல்லையா? இது பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய செய்தி. பெரிய புராணத்தில் வருகிறது. அவர்கள் வருகின்ற பொழுது இந்த மலைநாட்டு மக்கள் அப்படிதான் அவரை வரவேற்கிறாங்க. அந்த பொரியும் மலரும் சேர்ந்து தூவி வரவேற்கிறார்கள். அப்போ அவர் சொல்ல, என் ஐயன் அணைந்தான், திரு ஆரூரில் செல்வன் அணைந்தான், என் தலைவன் அணைந்தான், அணைந்தான் அணைந்தான் என்று சொல்லி சேரமான் பெருமான் நாயனார் அவர் அப்படியே ஆற தழுவி அவரை அங்கு நகர்வலமாக அழைத்து கொண்டு வந்து அந்த அரண்மனையில் தங்க வைக்கிறார். அப்படி அரண்மனையில் தங்க வச்ச உடனேயே, அரண்மனை தானே நல்ல சுகமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் இல்லை, அவர் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் எப்பொழுது எங்கே போனாலும் நம்பிகளுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, ஆரூர் பெருமான் நினைவுக்கு வந்துடுவார். ஆரூர் பெருமான் நினைவுக்கு வந்தாச்சுன்னா
அது எந்த இடமா இருந்தாலும் விட்டுட்டு உடனே வந்துடுவார். சங்கிலியாரை திருமணம் செய்த புதிது பொற்றியூர்ல சங்கிலியாரை திருமணம் செய்ததே சத்தியம் செய்துதான் திருமணம் செய்யறாரு. ஆனா வசந்த காலம் வருகிறது. வசந்த காலம் வந்த உடனேயே அவரால் அங்க இருக்க முடியல. வசந்த கால உற்சவம் நடக்கும். அடியார் பெருமக்கள் எல்லாரும் நிறைய வருவாங்க. அதை பறவை நாச்சியார் ஆடி பாடிக்கொண்டு பெருமானை சேவித்து கொண்டு செல்வார். அந்த காட்சி எல்லாம் அவர் கண் முன்னாடி அப்படியே வருது. அப்படி வந்த உடனேயே தான் அங்க பதிகம் பாடுறாருங்க. அந்த அதுல தான் சொல்றாரு, எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்று சொல்லி அப்பவே அங்கிருந்து கால் எடுத்து வைக்கிறாரு. கண்ணெல்லாம் 2 கண்ணும் போயிடுது. இது அந்த சரியத்துல வருது. அதே மாதிரி இங்க வந்து சேரமான் பெருமானாயனர் என்ன சொன்னார்னா, நான் உங்களுக்கு சேவகனா இருந்து பணி செய்யறேன், நீங்க அரசரா இருங்க. யாராவது அப்படி சொன்னா வேண்டாம்னு சொல்லுவாங்களா? அவர் சொல்றாரு, பாரோடு விசும்பாட்சி எனக்குனது பாதமலர் அப்படின்னாரு. சேரமான் பெருமானாயனர் சொல்றாரு, கெஞ்சி கேட்கிறாரு, நீங்க இங்க ராஜாவா இருங்க சாமி, நான் உங்களுக்கு ஒரு சேவகனா இருக்கிறேன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, இங்கதான் அப்பதான் அதை பாடுறாரு, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திரும்பும் உணர்ப்பானை பின்னையின் விலையை பொறுப்பானை விடையலாம் தவிர பனிப்பானை இன்னதன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எலிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல்புரணத்தனை ஆரூரானை மறக்கலுமாமே. ஆரூர் பெருமானை பிரிஞ்சனால இருக்க முடியாதுன்னு சொல்லி இங்கிருந்து சேரமான்கிட்ட உத்தரவு வாங்கி கொண்டு செல்லுகிறார். அது அப்போதான் வந்து நிறைய பொருள் எல்லாம் கொடுக்கிறார். அப்படி பொருள் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அதை வந்து திருமுருகன் பூண்டி பெருமான் வந்து பறித்து வைக்கிறார். அப்படின்னா சாமி நினைச்சாராம், என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் இருக்கிற பொழுது இன்னொருத்தரா சாமிக்கு பாருங்க, நானே என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற சுந்தரனுக்கு இதுக்கு எனக்கு மேல இன்னொருத்தரா அப்படின்னு சொல்லி அதை பறித்து வைத்து அதற்கு பிறகு கொடுகு வெஞ்சலை பதிகம் பாடி கொடுக்கிறார். இதெல்லாம் அந்த சரீரத்தில் வருது. இப்படி மீண்டும் அவர் திருவாரூர் போயிடுறார். திருவாரூர் போய் நீண்ட நாட்கள் ஆகிறது. அப்படி ஆனதுக்கு பிறகு அவருக்கு வந்து சேரமான் பெருமானாயரை பார்க்கணும்னு ஆசை வருதுங்க. இதுதான் வெள்ளானை சருக்கத்தினுடைய ஆரம்பம். வெள்ளானை சருக்கு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, திருவாரூர்லேருந்து அவர் புறப்பட்டு வர்றார். வந்த முதல் பதி அவனாசி. அதான் ஒரு பெரிய கொங்கு நாடு செய்த ஒரு பெரிய தவம். ஆமா, கொங்கு நாடு செய்த ஒரு பெரிய தவம் என்னன்னா, வெள்ளானை சருக்கத்தினுடைய முதல் பதியாக சொல்லப்படுவதே நமக்கு அவிநாசியம் பதி தான். சேக்கட பெருமான் எப்படி சொல்றாருன்னா, அவர் கைலாயம் போகணும்னு சொல்லி எல்லாம் அவர் மனசுக்குள்ள வரலைங்க. சேரனை நினைச்சார், கைலாயம் போயிட்டார். மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞானமுய இழந்தருள் நம்பி தம்பிரான் தோழர் காலை மலர் செங்கமலக்கண் களரை சரிவாருடன் கூட ஆலமுண்டா திருக்கையிலை அணைந்தது அறிந்தபடி உரை செய்வாம் அப்படின்னார் சேக்கலாபுரம். முதல் பாட்டே அதுதான். மூலமான திருத்தொண்ட தொகைக்கு நம்பிகளுக்கு எத்தனையோ பெருமை இருக்கலாங்க. தம்பிரான் தோழர் அப்படிங்கிற பெருமை இருக்கு. பெரிய ஆதிசைவ போத்தரத்திலே வந்தவர்கிற பெருமை இருக்கு. திருமுனைப்பாடி நாட்டினுடைய ராஜாங்கிற பெருமை இருக்கு. எல்லா பெருமைக்கும் மேல முத்தாய்ப்பான பெருமை என்னன்னா திருத்தொண்ட தொகை பாடியதுதாங்க. அதுதான் பெரிய ஒரு சிறப்பு. அதான் தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை அப்படிம்பாரு சேக்கிழா பெருமான். ஒரே ஒரு பதிகை நம்ம பாட முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்னா திருத்தொண்ட தொகை பாடணுங்க. அதுதான் அடியாருடைய திருவடி வணங்கக்கூடிய ஒரு திருப்பதிகம். தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை சுந்தர திருத்தொண்ட தொகை அப்படிம்பாரு சேக்கிழா பெருமான். இப்ப சொல்றாரு வெள்ளானை சருக்கத்துல, மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞானமும் எழுந்திரள் நம்பினாரு. அப்படி எப்படின்னு அப்படி சேரமான சொல்லுகின்ற பொழுது அவர் கண்ணு மட்டும் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. காலை மலர் செங்கமலர் கண்ணாமம். காலையில மலர்ந்த செங்கமலம் இருக்குது பாருங்க. காலையில மலர்ந்த தாமரை எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு கண்ணே இருக்குன்னா அப்ப அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு கற்பனையே பண்ண முடியல. அவன் சேரமான் பெருமான் நாயனார் சுந்தரர் 2 பேரும் சேர்ந்து வந்தா இந்த மலைநாடு எப்படி இருக்கும் பாருங்க. சிலம்பு நாடு செய்த ஒரு பெரும் தவம்னு எல்லாம் பேசிக்கிறாங்களாம். எல்லாரும் என்ன பேசிட்டாங்க, நம்ம சிலம்பு நாடு செய்த ஒரு பெரிய தவம் சுந்தரர் இங்க எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு பேசிட்டாங்களா 2 பெருமக்களும். அப்படி வந்து அந்த அதுதான் சொல்றாரு, காலை மலர் செங்கமலக்கண் களரி செறிவாளன் கூட ஆழமுண்டார் திருக்கையிலை அணைந்தது. என்ன சொல்றாரு பாருங்க, அறிந்தபடி உரை செய்வாங்க சேக்கிழா பெருமானு. அவரே என்ன சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ கொஞ்சம் சொல்லிக்கிறேன்னா அப்ப நம்ம அதெல்லாம் முழுசா சொல்லவா முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி அந்த முதல் பாட்டுல சொல்லிட்டு 2வது பாட்டுல அவருக்கு அவருடைய நிலை என்னங்கிறத சேக்கிழா பெருமான் சொல்றாருங்க. சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும், தசகாரியத்துல கடைசியான நிலை 10வது நிலைங்க. தசகாரியங்கிறது 10 காரியம் இல்லையா, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, அப்புறம் இதுல ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, அப்புறம் சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம் இல்லையா. சிவபோகம் தான் கடைசிங்க.
அந்த 2வது பாட்டில் சொல்றாரு, சிவபோகத்துல நின்னாராம். இங்க வருகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனைத்தோங்கி வடிவு நம்பி ஆரூரர் செம்பொன் திருமேனி வனப்பாக கடிய வெய்ய இருவனையின் களைகட்டெழுந்து கதிர்வரப்பி முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் அப்படின்னு. ஏன் மலைநாட்டுக்கு வந்தார் அப்படின்னா, சிவபோகம் வந்தது அதனால வந்தார் அப்படிங்கிறாரு. இப்ப மலைநாட்டுக்கு வந்தா நமக்கு என்ன வரும்? சிவபோகம் வருங்க. மலைநாடு அவ்வளவு சிறப்புடையது. நம்பிகள் எத்தனையோ தலங்கள் அங்க பாடினார் இல்லையா? 38,000 பதிகம் பாடி இருக்கிறார். கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லைங்க. இங்க பாடியது 2 திருப்பதிகம் தான். ஆனா சாமி கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த சிவபோகத்தில் இருந்தாரா. அது என்ன சொல்றாருன்னா, களைகட்டெழுந்து கதிர்பரப்பினா வினைகள் எல்லாம் போய் இப்ப எப்படி இருக்கிறாருன்னா அப்படியே ஒரு பக்குவ நிலையில் இருக்கிறாரு. அப்படி அவர் வந்து இங்க வருகின்ற பொழுதுதான் அவிநாசியம்பதி முதல் வர்றாரு. அப்படி அவிநாசியம்பதி வருகின்ற பொழுது ஒரு வீட்டுல, அந்த நிகழ்வு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா, ஒரு வீட்டுல அழுகுரல் கேட்கிறது, இன்னொரு வீட்டுல வந்து மங்கள ஓசை கேட்கிறாரு. என்னன்னு சொல்லி 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகள்ல வந்து ஒரு குழந்தைக்கு பூணூல் சடங்கு நடக்கிறது, இன்னொரு குழந்தை முதலை உண்டு குளத்திலே முதலை உண்டு விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது நாமெல்லாம் என்ன செய்வோம்னா, மங்களம் நடக்கிற வீட்டுக்கு முதல்ல போவோம், அப்புறமா நேரம் இருந்தால் அங்கே போகலான்னு நினைப்போம். நம்பிகள் அப்படி அல்ல. முதல்ல அந்த அழுகுரல் கேட்கிற வீட்டுக்கு போனார். அழுகுரல் கேட்கிற வீட்டுக்கு போய் நேரம் போன உடனே என்ன கேட்குறாருன்னா, இன்ப மகனை இழந்தது நீரோ அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவங்க எவ்வளவு பெரியவங்க பாருங்க, அந்தணர்கள் தான் அவங்க இவரையே குருநாதராக கொண்டவர்கள், நம்பிகளை குருநாதராக கொண்டவர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பையன் போனா பரவாயில்ல, சுந்தரர் வந்திருக்கிறாரு, நம்மளுடைய அன்பு கொஞ்சம் கூட பழுதாகாமல் இருந்திருக்குதுன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சாங்களாம். அவங்க சொல்றாங்க, இன்ப மகனை இழந்தது நீரோன்னு இவர் கேட்கிறாரு. நம்மளா இருந்தா கதறி இருப்போம், ஆமாசாமி அப்படி எல்லாம் ஆயிப்போச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அன்று நடந்து புகுந்தது முன்பு வணங்க முயல்கின்றோம் அப்படின்னாங்க. முதல்ல இப்போ திருவடி வணங்குற சாமி, வணங்க முயல்கின்றோம் என்று சொல்லி அதற்கு பிறகு அவர் உபச்சாரமெல்லாம் செஞ்சாங்க. அவர் என்ன சொன்னார்னா, அந்த குழந்தையை மீட்டதற்கு பிறகு அவிநாசிய பெருமானுடைய திருவடியை வணங்குவது என்று சொல்லி நேராக அவர் வந்து கோயிலுக்கு போகல, குளத்துக்கு போனார். குளத்துக்கு சென்று அங்கதான் வந்து எற்றான் மறக்கேன் எடுமைக்கும் எம்பெருமானையே குற்றா என்று உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் குற்றாடரவா புக்கொழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதி பரம. அந்த பதிகத்துல 3 பாட்டு பாடிட்டார். இப்ப குளத்துல தண்ணி கிடையாது, முதல்ல எங்க இருக்குன்னு தெரியாது, ஒண்ணுமே கிடையாது, அப்படியே பாடுறாரு. அதற்கு பிறகு 4வது பாட்டுல தான் உரைப்பார் உரைய வந்து உள்கவல்லாதங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் குறைக்காடு சோலை புக்கொலியூர் அவிநாசியே கரைக்கால் முதலியை பிள்ளை தர சொல்லு காலனியே. இப்போ கட்டளை போட ஆரம்பிச்சிட்டாரு நம்பி சாமி கிட்ட. அவன் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, முதல்ல வரணும், குழந்தை முதலவாயிலிருந்து வரணும் அப்படின்னு. உடனே பெருமான் என்ன பண்ணாரு, வருணனுக்கு கட்டளை போட்டாரு. மழை பொழிந்தது, குளம் நிரம்பியது, குளத்திலிருந்து முதலை வந்தது, முதலையுடைய வாயிலிருந்து குழந்தை வந்தது, 2 வயசு வளர்ச்சியோட வந்தது. அதான் சிறப்பு. 5 வயதுல விழுங்கப்பட்ட அந்த குழந்தை 7 வயது குழந்தையாக வெளியில வந்தது. உடனே அந்த குழந்தையோட அம்மா அப்படி ஓடி எடுத்து அந்த குழந்தையை அணைத்து கொண்டு நம்பிகளுடைய திருவடியில விழுந்து வணங்குறாங்க. அந்த சேக்கிழார் பெருமான் சொல்றார், பெருவாய் முதலை உமிழ்ந்த பிள்ளைதனை உருகானின்றதாய் ஓடி எடுத்து கொடுவந்து உயிரழைத்த திருவாரன் தன் சேவடியில் சீல மறையோனோடு சேவடியில் வீழ்ந்தான் தருவார் மலர் மாறி பொழிந்தார் தேவர்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்றாருங்க. அதாவது அந்த குழந்தை வந்த உடனேயே இந்த தாய் என்ன பண்ணான்னா, தன்னுடைய கணவனை அழைத்து கொண்டு வந்து அந்த குழந்தையோட சேர்த்து சுந்தரனுடைய திருவடியில் விழுந்தாங்களாம். இங்கதான் சொல்றாரு, உயிரிழைத்த திருவாளன் அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான். திருவாளன் அப்படிங்கிற சொல் பெரிய புராணத்துல 6 இடங்கள்ல வருகிறது. அதுல 2 இடத்துல சுந்தரரை பற்றி சொல்றார், மீதி 4 இடத்துல சிவபெருமானத்தான் சொல்றார் சேக்கிழார் பெருமான். மொத்தம் 6 இடம். அந்த 6 இடத்துல 4 இடங்கள்ல இறைவனை சொல்லுகிறார். நாவுக்கரசுடைய புராணத்துல திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன பெருந்தகையார் பணிந்த இறைவனை சொல்றார். ஞானசம்பந்த பெருமான் புராணத்துல 2 இடத்துல இறைவனை சொல்லுகிறார். ஆனாய நாயனார் புராணத்துல இறைவனை சொல்லுகிறார். அதே மாதிரி வெள்ளானை சருக்கத்துல இந்த அவிநாசியம்பதியில சுந்தரரை சொல்றார், உயிரிழைத்த திருவாளன். அதே மாதிரி சருக்க நிறைவுல நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையில எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் மடித்து
திருவாளன், வாசமலர்வன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் என்று சொல்லி, திருவாளன் என்னன்னா முக்தி திருவை ஆள்பவன் அப்படின்னு பேருங்க. முக்தி திருவை யார் ஆள முடியும்? உள்ள இருக்கக்கூடிய பெருமான் தான் ஆள முடியும். ஆனா அந்த சிறப்பு அப்படியே சுந்தரருக்கு சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். வேற எந்த நாயன்மாரையும் திருவாளன்னு சொல்லவே இல்லைங்க, சுந்தரருக்கு மட்டும் அந்த பெருமை உண்டு. அதான் அப்படி அந்த குழந்தையை அவர் அவரே அந்த பூணூல் சடங்கெல்லாம் செய்து அந்த குழந்தையை அப்படி ஆசீர்வதித்து அங்கே விடுகிறார் அவிநாசியம்பதியில். அந்த நிகழ்வு முடிந்து மீண்டும் அவர் மலைநாட்டுக்கு வருகிறார். அப்படி வரக்கூடிய செய்தியை சேரமான் பெருமான் நாயனார்கிட்ட அந்த அடியார்கள் எல்லாம் போய் சொல்றாங்க. அப்படி சொன்னவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாராம் சேரர், பொன்னும் பொருளும் கொடுத்தாராம். நம்முடைய தோழர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரா, அந்த மகிழ்ச்சியில யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்தாராம் சேரமான் பெருமான் நாயனார். அப்படி அவர் மீண்டும் இங்கே அடைகின்ற பொழுதுதான் அவரை அப்படியே நம்பிகளை அவர் உபசரித்து கொண்டு அரண்மனையில் வைக்கிறார். அரண்மனையில் வைத்ததுக்கு பிறகு நீண்ட நாள் அவர் அரண்மனையில் இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஒரு நாள் அவர் இங்கே வருகின்ற பொழுது காலை நேரம் சேரர் அரண்மனையில் இருக்கிறார் கொடுங்கலூர்ல. அவர் அங்கே திருமஞ்சனம் மாட்டிக்கொண்டு இருக்கிறார். அங்கே அவர் குளித்துட்டு எல்லாம் அனுஷ்டானம் எல்லாம் செய்யறது தயாரா இருக்கிறார். நம்பிகள் மட்டும் இங்கே வருகிறார். அப்படி நம்பிகள் இங்கே காலை நேரத்திலே வழிபாடு செய்து கொண்டுதான் அப்பதான் இந்த தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுறார். அந்த திருப்பதிகத்துல தான் 8வது திருப்பாட்டில் நமக்கு வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் என்று சொல்லி பாடுறார் இல்லைங்களா. அந்த பதிகத்தை சொல்லுகின்ற பொழுதே சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லுவார்னா, எடுத்த திருப்பாட்டின் உள்குறிப்பு பாசம் அடுத்த வாழ்க்கையை வெறுப்பது அப்படின்னு சொல்றாரு. அதாவது எடுத்த திருப்பதிகத்தின் உட்குறிப்பு பாசமடுத்த வாழ்க்கையை விடுவது அப்படின்னு சொல்லி அந்த யாராச்சும் உலகியல் வேண்டாம், நம்ம பெருமான் திருவடி அடையணும்னு மனசுல இருந்ததுன்னா இந்த பதிகத்தை பாடணுங்க. தலைக்கு தலைமாலை அணிந்தது என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை எந்த பதிகத்துக்கு அப்படி ஒரு குறிப்பு இல்லைங்க. எடுத்த திருப்பதிகத்தின் உட்குறிப்பு பாசம் அடுத்த வாழ்க்கையை விடுவது அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த பதிகத்துக்கான பலனை சேக்கிழார் பெருமானே சொல்றார். அப்படி அந்த பதிகத்தை பாடி அந்த 8வது பாட்டு பாடுகின்ற பொழுது பெருமான் பார்க்கிறாரு, நம்பிகளுக்கு உலகியல் வாழ்க்கை அத்துப்போச்சு. இனிமேல் அவர் இங்க இருக்க மண்ணுலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இப்போ நமக்கு உலகியல் வாழ்க்கையினுடைய தொடர்பு இருக்கின்ற வரைக்கும் நம்ம இந்த உடம்போடு அந்த மண்ணுலகத்தில் இருந்துதான் ஆகணும். அந்த உலகியல் வாழ்க்கை எப்ப நமக்கு வெறுக்குதுன்னா வெறுக்கிற மாதிரி நடிக்கிறது இல்லை, உண்மையா வெறுக்கணும். சுந்தரருக்கு வெறுத்த மாதிரி 2 தேவலோக பெண்கள் அவருக்கு மனைவியாக இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்கறதுக்கு சேரமான் பெருமான் நாயனார் இருக்கிறார், அரசர் இருக்கிறாரு. சேரமான் பெருமான் நாயனாருக்கு சாமிக்கு போட்டி நாராயணியான்னு கொடுக்கறதில்ல, ஆமா எடுக்கிறதுல இல்லை கொடுக்கறதில்ல. அப்படி எல்லாம் இருக்கிற பொழுது இந்த வாழ்க்கை வெறுத்தேன் அப்படின்னு சொன்னா யாரால முடியும்? நம்பிகளுடைய சிறப்பு என்னன்னா 16 வயதுல திருமணம் செய்து கொள்ளுகிறார். 18 வயதுல வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் என்று சொல்லி முழுவதுமாக இந்த உலக வாழ்க்கை வெறுத்து பெருமான் திருவடியை அடைய பெற்றவர் தான் நம்முடைய நம்பிகள். அவருடைய அதனாலதான் உபமன்ய முனிவரே அவர் திருவடியை வணங்கியதுக்கு காரணம். உபமன்ய முனிவர் யாருடைய திருவடியும் வணங்காதவர் நம்பிகளா. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது உபமன்ய முனிவர் அந்த கைலாயத்துல அது அந்த பதிகத்திலேயே வருது. அப்போ நம்ம சிந்திக்கலாம் என்ன சொல்றாங்க, யாரையுமே வணங்காத நீங்க இப்ப இந்த இவரை இந்த ஒளியை வணங்குறதுக்கு காரணம் கேட்கிற பொழுது அப்பதான் அவர் சொல்றாரு. அந்த பாட்டு வரப்ப நம்ம சிந்திச்சுக்கலாம். இப்போ இங்க கைலாயம் இங்க பெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, நேரா அங்க இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் அழைக்கிறார். தேவர்களை அழைத்து அவங்களுக்கெல்லாம் கட்டளை போடுகிறார். ஒன்று சிந்தையில் உள்ள ஊரனை உம்பர் யானையின் அழைத்து கொண்டு இங்க வாரும் அப்படின்னு சொல்றாருங்க. திருமால் அழைக்கிறார். அயன் என்று சொல்லக்கூடிய திருமால், பிரம்மா, அப்புறம் இந்திரன் போன்ற தேவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு யானையை எடுத்துக்கொண்டு சென்று அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் நேராக இங்க வந்தாங்க. நம்பிகள் அப்படி வாயில் இங்க நிற்கிறார். அப்படி நிற்கின்ற பொழுது அவரை வலமாக சொல்றாங்க, இறைவனுடைய அந்த கையிலையில் வீட்டிருக்கக்கூடிய பெருமானுடைய அருளிப்பாடு ஏவல் அப்படின்னு சொல்லி நின்னாங்களாம். அப்படி கையெடுத்து நாங்கள் உங்களுக்கு ஏவல் செய்ய காத்திருக்கிறோம் சாமி அப்படின்னு சொன்ன உடனேயே நம்பிகள் வலமாக அதற்கு பிறகு அவரை அப்படியே அந்த வெள்ளை யானையின் மீது ஏற்றுகின்றார்கள். ஏற்றிய உடனே அவர் மனசுல என்ன நினைச்சார் அப்படின்னா, பறவை நாச்சியார் எல்லாம் நினைக்கல, சங்கிலி நாச்சியார் நினைக்கல, இசைஞானி பிராட்டியார் நினைக்கல,
அதே மாதிரி சடையனாரையும் நினைக்கல. ஒரே ஒருத்தர் தான் நினைச்சாரு, சேரமான் பெருமான் நாயனார். சேரர்கிட்ட சொல்லாம போறமே அப்படின்னு நினைச்சாராம். சேரர் அவருக்கு தான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அவர் குணம் உண்டு, யாரு நினைச்சாலும் அவருக்கு தெரியும். இப்போ அவருக்கு அங்க தெரியுது, அவர் இருக்கிறது கொடுங்கலூர் அரண்மனையில. ஓ, சுந்தரர் வெள்ளானையில ஏறிட்டார் அப்படிங்கிறது தெரியுது. அதற்கு பிறகு சுந்தரரை பிரித்து நம்ம இங்க என்ன செய்ய போறோம்? சுந்தரர் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு ஏற்கனவே நேற்று பெருமலை குறும்பநாயனார் கண்ணை பிரிந்து கருமணி வாழாது என்று சொல்லி நம்பிகளுடைய திருவடியை பற்றி கொண்டு நேற்றே கைலாயம் போனவர் பெருமலை குறும்பநாயனார். நேற்று சித்திரை நட்சத்திரம், இன்னைக்கு சுவாதி. நேற்று நாளைக்கு நம்ம கைலாயம் போகணும் சுந்தரருக்கே தெரியாது. நாளைக்கு நம்ம கைலாயம் போவோம் அப்படிங்கிறது சுந்தரருக்கே தெரியாது. இந்த நிமிஷத்து வரைக்கும் அவருக்கு தெரியாது. ஆனா அதை ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் பெருமலை குறும்பநாயனார். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நம்பி நாமம் நவீன்ற நலத்தாங்கிறார் சேக்கிழார் பெருமாள். அதான் பெரிய சிறப்பு. நம்பி நம்பி நம்பின்னு சொல்லிட்டே இருந்தாரா, நம்பிக்கே தெரியாத குறும்பருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்பிகள் நாளை கைலாயம் போவாருங்கிற செய்தி வேற யாருக்கும் தெரியாது இந்த மண்ணுலகத்துல. தெரிஞ்ச ஒரே ஒருவர் குறும்பநாயனார் மட்டும்தான். அவர் நேற்று போயிட்டார். நம்பி நாமம் நவீன நலத்தால் அரிமா சித்திகள் கைவரப் பெற்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமாள் சொல்லாருங்க. அட்டமா சித்திகள் கிடைச்சது. தன்னுடைய கபாலத்தின் வழியாக அவர் பெருமாள் திருவடி சென்று அடைந்தார் என்று சொல்லி நேற்று அவருக்கு. இப்போ இவர் என்ன செய்தார் அப்படின்னா, சுந்தரர் போக போறார், அதனால நம்ம என்ன செய்யணும், நம்மளும் போகணும் என்று சொல்லி ஒரு வெள்ளை குதிரையை அழைத்து அந்த குதிரையினுடைய காதுல சிவமந்திரம் என்று சொல்லக்கூடிய அஞ்சலத்தை சொன்னார். அவருடைய அஞ்சலத்தை சொல்லி அப்படியே அந்த குதிரை வருகிறது. இவர் மேல போயிட்டு இருக்கிறார். அதாவது தேவர்கள் எல்லாம் புடைசூழ மேல போயிட்டு இருக்கிறார். தானனை முன்படைத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை பாடிட்டு இருக்கிற பொழுது அந்த தானைகள், தேவருடைய தானைகள் அப்படியே மேல போயிட்டு இருக்கிறது. அப்படியே இந்திரன் போன்ற பெரியவர்கள் எல்லாம் அப்படி மலர்தூவி அப்படி அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். அப்படியே சேரமான் பெருமானார் குதிரையில இவரை வளமாக கொண்டு அவரு மேல போயிட்டார். சுந்தரருக்கு முன்னாடி அவர் போயிடுறாரு. இவர் அந்த யானை மேல ஏறிக்கொண்டுதான் அந்த பதிகத்தை பாடிட்டே போறார். அப்படி பாடிட்டு செல்லுகின்ற பொழுதுதான் நமக்கு திருமலை சிறப்புல ஒரு இடம் வருது இல்லைங்களா, அந்த பதிகத்துலதான் சொல்றாரு, மந்திர மாமுனிவர் இவன் யார் என எம்பெருமான் நந்தவர் உரன் என்றால் நொடித்தாமலை உத்தமனேன்னு பாடுறாரு இல்லைங்களா. அது என்ன அப்படின்னா, இவர் மேல போயிட்டு இருக்கிறார். அந்த போகக்கூடிய அந்த காட்சி எப்படி தெரியுது அப்படின்னா, இப்ப திருமலை சிறப்புக்கு நாம வரணும், திருமலை சிறப்புக்கு வரணும், அப்படியே பெரிய ஒளி தெரியுது. 1000 ஞாயிறு போன்றதோர் பேரொளிமார் சேக்கிழார் பெருமான். அப்படி 1000 சூரியன் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பேரொளி. அந்த ஒளியை பார்த்து எல்லாரும் கேட்கிறாங்க. உபமன்ய முனிவர் கூட இருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாரும் கேட்கிறாங்க, இது என் பொருள் அதிசயம், இது மாதிரி ஒரு ஒளியை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவருக்கும் தெரியல. யாருக்கு? உபமன்ய முனிவருக்கு. மனசுல நினைச்சாராம், சிந்தியா எழுந்தும்பார் சேக்கிழார் பெருமான். இறைவனுடைய திருவடி மனசுல நினைச்சாராம். அப்படி நினைக்கின்ற பொழுதுதான் சாமி உணர்த்தினாராம், வர்றது சுந்தரர் வரார் அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகுதான் அவர் அடியார்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, சம்புவின் அவர் பாட்டுக்கு அவர் வணங்கிட்டு போறாரு அந்த ஒளியை பார்த்து. யார்? உபமன்ய முனிவர். அவங்க கேட்கிறாங்க, சம்புவின் அடித்தாமரை போதனால் எம்பிரான் இறைஞ்சாய் இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சிவபெருமானை தவிர வேற யாரையும் வணங்காத நீங்கள் இப்போ வணங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுதுதான் அவர் சொல்றாரு, உபமன்ய முனிவர் சொல்றாரு, தம்பிரானை தன் உளம் தலியவன் நம்பி யாரோரன் நாம் தொழும் தன்மையன் அப்படின்னாருங்க. தம்பிரானே நாமெல்லாம் சும்மா வரணும், சாமி கும்பிடுறோம், அவர் என்ன செய்வாராம், உள்ளத்துல வைத்து அப்படியே வருடி கொண்டு இருப்பாராம் சுந்தரர். யாரு சொல்றா? உபமன்ய முனிவர் சொல்றாருங்க. தம்பிரானை தன் உள்ளம் தலியவன், பேர் என்ன? நம்பி ஆரூரன். நான் மட்டுமல்ல, எல்லாரும் வணங்கக்கூடிய தன்மை உடையவர். தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையன் என்று சொன்ன உடனே தான் எல்லாரும் எழுந்து நின்று வணங்குகிறார்கள். அப்படி வணங்கி கொண்டு எல்லாரும் கேட்கிறாங்க, அவர் செய்த விழுத்தவம் யாது என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் பெரிய புராணமே ஆரம்பமாகுதுங்க. பெரிய புராணம் ஆரம்பித்ததும் கைலாயத்துல தான், பெரிய புராணம் நிறைவாவதும் கைலாயத்துல தான், பெரிய புராண ஆரம்பமும் சுந்தரர் தான், பெரிய புராண நிறைவும் சுந்தரர் தான். அதான் ஒரு பெரிய சிறப்பு. ரெண்டுமே இன்னைக்கு தான். ஆமா, ரெண்டுமே நடந்தது இன்னைக்கு தான். ஆமா, அந்த அவர் கேட்கறது தான் ஆரம்பங்க திருமலை சிறப்புல. அது கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இப்படி சுத்தி கொண்டு வந்தது. அவர் கேட்கறது தான் ஆரம்பம். அந்த ஒளியை பார்த்து சீடர்கள் கேட்கிறாங்க. அதற்கு உபமன்ய முனிவர் பதில் சொல்றார். அந்த பதில் தான் நமக்கு பெரிய புராணமா வர்றது. அதை அப்படியே
அவர் சீடர்களுக்கு சொல்லியதாக சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். இதுதான் அதாவது கிளாஸ் பேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுதான் பெரிய புராணம். கிளாஸ் பேக் அப்படிங்கிறது தான் பெரிய புராணம். அதாவது இந்த புராணத்தினுடைய ஒரு கதாநாயகன் யார் அப்படின்னா சுந்தரர் தாங்க. நாயகிகள் யார் அப்படின்னா பறவையார் சங்கிலியார் தான். பின்னாடி வந்த ஒரு சில புலவர்கள் அப்படி அல்ல. 63 நாயன்மார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒருவரை எப்படி வந்து நாயகனாக ஏற்றுக்கொள்வதுன்னு கேட்டாலும் கூட சேக்கிழார் பெருமான் அதுக்கு என்ன சொல்றாரு, சிவப்புண்ணிய உரை என்ன சொன்னார்னா, அவர் வாழ்வு தான் வந்து எல்லா சரீரத்திலையும் வருவது. இப்போ திருமலை சிறப்பிலிருந்து வெள்ளாரை சருக்கத்து வரைக்கும் ஒரு ஆடையில வந்து ஒரு இலை ஓடுவது போல, அந்த இலை ஒன்று கட்டாயிருச்சுன்னா ஆடை நெய்ய முடியாது இல்லையா, அது மாதிரி அந்த இலை ஓடுவது போல இருப்பது நம்பிகளுடைய சரீரம் தான். அதனால இப்போ அந்த யானையில செல்லுகின்ற பொழுது மந்திர மாமுனிவர் இவன் யாரென இந்திரன் மால்கிறவன் எழிலாறு அந்த பாட்டில் தான் வருது. மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான், அந்த இடம்தான் அந்த தம்பிரானை தன் உள்ள சம்புவின் அடித்தாமரை போதனால் எம்பிரான் இறைந்தான் இது என்ன அப்படின்னு வரக்கூடியது இந்த இடம்தான். அப்படியே சொல்லிட்டு மேல போயிட்டே இருக்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அங்க திருவனக்கன் திருவாயில் போயாச்சு. இவர் போறதுக்கு முன்னாடியே சேரர் போயிடுறாரு. சேரர் செல்லுகின்ற பொழுது அவருக்கு அனுமதி அங்க இல்லை. ஏன்னா அனுமதி ஒருத்தருக்கு தான் இன்னைக்கு கைலாயத்தில் அனுமதி. அவரை நிறுத்திடுறாங்க. அதற்கு பிறகு நம்பிகள் போறார். நம்பிகள் செல்லுகின்ற பொழுது அப்படியே அவருக்கு வாயில் திறந்திருக்குது. வெள்ளானை விட்டு இறங்கி அப்படியே சாமி கிட்ட போறாரு. அப்படி சாமி கிட்ட போய் எப்படி விழுந்தார் அப்படிங்கறத சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. இப்ப அவர் சாமியை பிரிஞ்சு 18 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 18 வருஷம் ஆயிடுச்சு சாமியை பிரிஞ்சு. கைலாயத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு வந்து 18 வருஷம். 18 வருஷம் கழிச்சு பெருமானை போய் பார்க்கிறார். அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, சென்று தாழ்ந்து எழுந்து சேனிடை விட்ட கண்டு கோவிலை கண்டு அணைந்ததென காதலின் நோக்கி நின்ற தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளர்ப்பாகத்தர் ஊரனே வந்தனை என்றார் உலகுய் அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா சேனிடை விட்ட கண்டு கோவிலை கண்டு அணைந்ததன போனாராம், அப்படி விழுந்தாராம், எழுந்திருச்சாராம், மறுபடியும் சாமி கிட்ட போய் எப்படி போய் சேர்ந்தார்னா, நீண்ட நாள் பிரிந்த ஒரு கன்றுக்குட்டி மீண்டும் தாய் பசுவை போய் சேர்ந்தா எப்படி சேருமோ அது மாதிரி போய் சேர்ந்தாராம். சாமிக்கு ஒரே ஆசை, அவரை பார்த்த உடனே ஆஹா நம்ம சுந்தரர் வந்துட்டார் என்று சொல்லி இறைவனை வந்து ஊரனே வந்தானே அப்படின்னாராம் சாமியும். இவரும் வந்து ஒரு கன்றுக்குட்டி போல போய் அம்மா மடியில எப்படி விழுகுமோ அது மாதிரி விழுந்தாராம். எப்படி ரெண்டு உறவு பாருங்க. அந்த அன்புங்கிறது ஒரு பக்கம் மட்டும் இருந்தா பத்தாது, ரெண்டு பக்கம் இருக்கணும் இல்லையா. சாமிக்கும் இருந்தது, சுந்தரருக்கு இருந்தது. ஊரனே வந்தானே என்றார் உலகுய்யன்னாரு. போயிட்டாரு. அங்க போன உடனே அப்படியே கை கூப்பி வணங்குறாரு. அடியனேன் பிழை பொறுத்து என்னை ஆட்கொண்ட தங்களுடைய கருணை எந்த அர்த்ததோ, எத்தனையோ தப்பு நான் அந்த மண்ணுலகத்துல செஞ்சு பெறுமாறு, அதையெல்லாம் பொறுத்து இந்த வாழ்வு கொடுத்தது எனக்கு தகுதியா என்று சொல்லி பெருமாட்ட கேட்கிறாரு. அதற்கு பிறகு அவர் சொல்றாரு, நான் இங்க வந்துட்டேன் சாமி, சேரன் வாயில் குலத்துலன் அப்படின்னா. அங்கேயும் போய் சேரனை விட முடியல அவரால். சேரன் வாயில் குலத்துலன் அப்படின்னாரு. அப்பதான் வந்து நந்திய பெருமானை அழைச்சாரு. சாமி நந்திய பெருமானை அழைத்து அவனை கொணர்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. நந்திய பெருமான் வந்து பெரிய தேவன் பெரிய புராணத்துல பெரிய தேவரை அழைத்து கொணர்கன்னாரு. நந்திய பெருமான் வந்து இவர் அழைச்சிட்டு போனாரு. யாரு சேரமான் பெருமான் நாயனாரு. அப்படியே வணங்கி கொண்டே போறார். அப்படி வணங்கி கொண்டே செல்லுகின்ற பொழுது சாமி கேட்கிறாரு, அலையாமை வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னாரு. நம்மளுக்கு அழைப்பே கொடுக்கலையே, நீ எப்படி வந்த? அழைப்பு ஒருத்தருக்கு தானே, உனக்கு எப்படி அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, சாமி அப்படி சேரர் அஞ்சலி கூப்பி நின்று அடியனேன் ஆரூரர் கலல் பற்றி குறிசை யானையும் சேவித்து வந்தனன் அப்படின்னாரு. சாமி சுந்தரருடைய திருவடியை பற்றி கொண்டு அந்த யானை பின்னாடி அப்படியே வந்தேன், வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுதுதான் அவரும் வந்து அப்படியே கண்கலங்கி பெருமானை திருவடியில் விழுந்து வணங்கி, சாமி இன்னொரு விண்ணப்ப சாமி அப்படின்னாரு. சொல்லுப்பா அப்படின்னாரு பெருமான். அதான் சொல்றாருங்க, பெருகு முனிவரும் தேவரும் துதிப்பரிய பெரியோய் அன்பார் உன்னை திருவுலாப்புறம் பாடினேன், திருச்செவி சாற்றிட பெற வேண்டும், மருவு பாசம் அகன்றிட வன்தொண்டர் கூட்டம் வைத்தன என்ன அருளும் ஈசரும் சொல்லுகை என்றார், அன்பரும் கேட்பித்தார் என்று சொல்லி அங்க சொல்றாருங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, சாமி உங்களை வந்து அன்பால நான் திருவிழாப்புறம் பாடினேன், நீங்க கொஞ்சம் திருச்செவி சாற்ற வேண்டும், அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அப்புறம் நீங்க சொல்லிட்டு மீண்டும் சொல்றாரு, மருவு பாசம் அகன்றிட வன் தொண்டர் கூட்டம் வைத்தனேன்னு சாமியிடையே சொல்றாரு. யாரு? சுந்தரர். அப்படின்னா மருவு பாசங்கிறது சிவப்பணிய உரை என்ன சொல்றாருன்னா, வாசனா மலம் அப்படிங்கிறாருங்க.
சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும். நமக்கு ஆணவ மலை எப்ப நீங்கும்னா இறைவனை வழிபாடு செஞ்சா ஆணவ மலை நீங்கிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல இன்னொரு மலம் இருக்கு. அதாவது பெருங்காயம் காலியானாலும் அந்த டப்பாவில் இருக்கிற வாசம் அவ்வளவு சீக்கிரம் போகாது. அது மாதிரிதான் மல வாசனை அப்படிங்கிறது. அப்ப இந்த மல வாசனை எப்ப நீங்கும்னா அடியார் திருக்கூட்டத்தை வணங்கினா மட்டும்தான் நீங்குங்க. அதாங்க சொல்றாருங்க. மருவு பாசம் அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்ததை என்ன. அதுக்கு உரையாசிரியர் சொல்லுகின்ற சிவப்பணியா மருவு பாசம் என்பது வாசனா மரம். அது எப்ப நீங்கும்? அடியார் கூட்டத்தை வழிபாடு செஞ்சாதான், அடியாரோட இருந்தாதான் நீங்கும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாருங்க. சொல்லிட்டு அப்பதான் சொல்றாருங்க, சாமி சொன்னாரா அருளும் ஈசரும் சொல்லுக என்றார். சாமி வந்து சரி சொல்லப்பா அப்படின்னாரா. இவர் அங்கதான் வந்து கைலாய ஞானவிழா என்று சொல்லக்கூடிய அந்த திருவிழாப்புறம் வாழ்றாரு. அதற்கு பிறகு 2 பேர்த்தையும் பெருமான் அழைக்கிறார். அப்படி அழைத்து 2 பேர்த்துக்கு வந்து நீங்க கைலாயத்துல வந்து சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருங்கள் என்று சொல்லி 2 பெருமக்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். 2 பேரும் அங்க வந்து சிவகணங்களுக்கு தலைவராக இன்று பொறுப்பேற்கிறார்கள். கைலாயத்துல பழையபடிக்கு நம்பிகள் வந்து அழுக்க தொண்டராக மேல இருக்கிறார். சேரமான் பெருமானால சிவகணங்களோடு இருக்கிறார். இப்ப இந்த பதிகம் என்னாச்சு அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா. இந்த தாரணை முன்படைத்தான் பதிகத்தை வருணன் எங்க கொண்டு வந்தா? வருணன் தான் கொண்டு வந்து மீண்டும் அஞ்சை களத்துல சேர்த்தது. அதற்கு பிறகு அவர் பாடிய அந்த திருவிழாப்புறம் இருக்கு இல்லைங்க, ஞான உலா. அந்த ஞான உலா மாசாத்தனார் என்று சொல்லி அந்த சாத்தனார் சாஸ்தான் சொல்றோம் இல்லைங்களா, அவர் இங்க கைலாயத்தில் இருக்கிறார். இந்த மாசாத்தனார் என்று சொல்லக்கூடியவர் வந்து பெரம்பலூர் பக்கத்தால, திருச்சிராப்பள்ளிக்கு பெரம்பலூருக்கு இடையில பிடவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. இன்னைக்கு அந்த ஊருக்கு பேரு திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிடவூர்ல கொண்டு வந்து சேர்த்ததாக நமக்கு பெரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பெரிய புராணத்தினுடைய நிறைவு பகுதியாக இருக்கக்கூடியது. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நேரடியா சாமி நமக்கு வெள்ளை யானை எல்லாம் அனுப்ப மாட்டாரு. வெள்ளை குதிரையில ஏறினாலும் நம்மளை கொண்டு தள்ளிட்டு போயிடும். அதனால சுந்தரருடைய திருவடியை பற்றி நிற்கணும். அதே மாதிரி சேரமான் பெருமான் நாயனுடைய திருவடியை பற்றி நிற்கணும். நாயன்மாருடைய திருவடியை பற்றினா மட்டும்தான் நம்ம வந்து கரையேற முடியுங்க. சாமியை மட்டும்தான் நான் கும்பிடுவேன் அதே போதும் அப்படின்னா அது பாதி வழிபாடு தாங்க. வழிபாடு எங்க நிறைவாகுது அப்படின்னா அடியார் வழிபாட்டுல தான் நிறைவாகுது. கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொன்னாரு. கைலாயம் போய் காலத்தை போறாரு. காலத்தை சென்று காலத்தினாரை வழிபாடு செய்கின்றார். அந்த காலத்தினாரை வழிபாடு செய்தவருடைய பயனாக கண்ணமுறை வழிபாடு செய்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். எப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் தெரியுங்களா? ரொம்பராவரி வந்து மனமாக மலரும் மதமலர் கொன்றையான் அடியெல்லாம் வேணா எப்படிதான் சம்பந்தம் அப்படின்னாரு. சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காத சுந்தரர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த நிலை அப்படின்னா நம்ம எல்லாம் என்னன்னு பாருங்க. அடியார்களை விழுந்து வணங்கணும். அடியார்களை வணங்காம நம்ம வந்து ஈடேறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த சேக்கிழார் திருக்கூட்டம் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம இங்க அமர்ந்து நம்ம வந்து இவ்வாறு சிந்திக்கவெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. இந்த மாதுராமணி ஐயா அவர்கள் வந்து நம்ம கண்ணப்பரையாவுடைய தகப்பனார் நீண்ட நாட்களாக இந்த திருக்கூட்டத்தை வளர்த்து அவரெல்லாம் படாத பாடுபட்டு சிவபுண்ணிய காலத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு சிவபுண்ணிய காலத்துல வாழக்கூடிய ஒரே ஒரு பெரியவர் யாருன்னா நம்முடைய பேரூரில் இருக்கக்கூடிய செடியப்பனார் மட்டும்தான் இருக்கிறார். அடியானுக்கு பெரிய வேற யாராச்சும் கோவில் இருக்கலாமே இருக்கும். செடியப்பனார் வந்து சிவபுண்ணிய படித்த மாணவர். திருக்குறள் அதே மாதிரி பெரிய புராணம் படித்தவர். ஐயாவுக்கு வந்து நிறைய அடியானுக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லாம் வகுப்புல கண்டிப்பா இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வெறுமனே சுந்தரன் சொல்லக்கூடாதான், சிவபுண்ணிய கோபம் வந்துடும். சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படின்னா சம்பந்தர்னு சொல்லக்கூடாது, விஞ்ஞான சம்பந்த மூர்த்திகள் சொல்லணும். அப்படி வெறுமனே சுந்தரன் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டு வேலைக்காரன்னு கேட்பாராம். சிவபுண்ணிய ஐயா எனக்கு சினிப்பையா சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லாம் பெரியவங்க வந்து நம்ம எப்படி அடியார்கள் வழிபாடு செய்யணும், திருக்கூட்டத்தை எப்படி வணங்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்ததை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாவே போதுங்க. ஆமா, அதனால வந்து வருடா வருடம் வந்து நமக்கு வந்து இந்த சேக்கிழார் திருக்கூட்டத்தோட எத்தனையோ திருக்கூட்டம் எல்லா பக்கம் எங்கேயும் நிகழ்ச்சி நடத்தலாம். எல்லாத்துக்கும் நடந்தக்கூடிய உரிமை இருக்கு, யாரும் எந்த ஒரு இல்லை. ஆனா இந்த திருக்கூட்டத்தில் இருந்து நம்ம பணி செய்யறதுதான் சிறப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா சிவகுணி ஆரம்பித்த திருக்கூட்டம் சேக்கிழார் இல்லைங்களா. சிவகுணி ஆரம்பித்து ஆர்கே சண்முகம் செட்டியார் அவர்கள் எல்லாம் வந்து நமக்கு இந்த உரிமையை வாங்கி கொடுத்து, அதெல்லாம் சாதாரணமான வேலை இல்லை. கொச்சின் சமஸ்தானத்துல அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவர். அவரு அந்த பொறுப்பை வைத்துக் கொண்டு
அது மட்டுமல்ல, அவர் வந்து பின்னாடி வந்து ஜவஹர்லால் நேருடைய மந்திரி சபையில வந்து மத்திய நிதியமைச்சராக இருந்தவர் சண்முக செட்டியார். அவரெல்லாம் வாங்கி கொடுத்த உரிமை தான் நம்ம வந்து இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம எல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் திருவருள் கொடுத்திருக்கிறது. அதனால எந்த நிலையில நம்ம வந்தாலும் இந்த சேக்கிழார் திருக்கூட்டத்துக்கு அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களோடு சேர்ந்து பணி செய்வதுதான் சிறப்பு. அன்றைக்குள்ள வரோம் போறோம் அப்படிங்கிறத விட நம்ம அந்த திருக்கூட்டத்தில் இருந்து பணி செய்வதுதான் நமக்கு சிறப்பு. இது வந்து 100ஐ நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 10 ஆண்டுகள்ல வந்து 100 ஆண்டுகள் எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த 100 ஆண்டுகள் 100வது ஆண்டு விழாவிலையும் நம்ம எல்லாம் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு விழாவுக்கு காரணம் நம்முடைய பாடசாலை அன்பர்களும் அதே மாதிரி சேக்கிழார் திருக்கூட்டம் தான். அவைகளை வந்து நம்ம எப்பொழுதும் நன்றி மறவாது இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பெரியோர்களுக்கும் இறைவனுடைய திருவர்களுக்கும் நாயனாருடைய குருவர்களுக்கும் நம்பிகளுடைய திருவடிகளையும் அதே மாதிரி சேரனுடைய திருவடி தாமர்களையும் வணங்கி கொண்டு இந்த சேர நாட்டை சொல்லுகின்ற பொழுது குளவு நாட்டின் அகம் புகுந்தார் குளவும் என்னும் அகம் புகுந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமானே சொன்னார். சுந்தரர் இந்த நாட்டுக்கு வந்தது அவருடைய உள்ளத்துல புகுந்தது போல இருந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். குளவும் என்னும் அகம் புகுந்தார் என்று சொல்லி சொல்லுவார். அது மாதிரி இங்க இருந்து எல்லோரும் வந்து வருடம் இதே போல சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி திருவடிகளை எல்லாம் வணங்கி விடைபெறுகிறேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மூங்கிட மன்றுள்ளார் அடியார் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.